அந்த பொண்ணு அதை என்ஜாய் பண்ணாம அப்படி நின்று பார்த்துட்டு ரூம்ல வந்து இருக்க சாப்பாடை சாப்பிட்டுட்டு இப்படியே 5 நாள் கழிஞ்சிருச்சுங்க. கப்பல் திரும்பி வந்துருச்சு. இப்ப இந்த பொண்ணு இறங்க போதும். இறங்க போகும்போது என்ன ஆசைன்னா, அடுத்த முறையும் நம்ம வரணும். அடுத்த முறை வரும் பொழுது நம்ம ரூம்ல மட்டும் தங்கக்கூடாது, இங்க இருக்க அத்தனை விஷயங்களையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்ததுக்கு அப்புறம் அந்த டிக்கெட் கவுண்டர்ல போய் கேக்குதான், சார் நான் இந்த தடவை 5 நாள் நான் டிராவல் பண்ணிட்டேன், அடுத்த தடவை நான் டிராவல் பண்ணணும், அப்ப நான் எல்லா விஷயத்தையும் நான் என்ஜாய் பண்ணணும், அந்த ஸ்விம்மிங் பூலு, அந்த டான்ஸ் பார்ட்டி, பாரு எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணணும், அதுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்டுச்சான். அப்பதான் அந்த டிக்கெட் கொடுக்குறவர் சொன்னாரா, என்னம்மா எப்படி கேக்குற, நீ எடுத்த டிக்கெட்டுக்கு அது எல்லாமே ஃப்ரீமா, உனக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டார். இந்த கதை எப்படி முடியும்னா, ஒரு விஷயம் உனக்கு கிடைக்குதுன்னா உனக்கு தெரியல, அதை வச்சு நீ நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். நீயா என்ன பண்ணிக்கிறன்னா ஒரு ரூம்குள்ள உட்காந்து கிடைக்கிறத தின்னுட்டு கடைசியில இவ்வளவுதான் நினைச்சிட்டு வெளியில போயிடுற சொல். அப்ப கிட்டத்தட்ட நிறைய பிசினஸ் அப்படிதான், நிறைய வாய்ப்புகள் அப்படிதான். சில பேர் என்ன பண்றாங்கன்னா இவ்வளவுதான் போல, இதுக்கு மேல கிடைக்காது போல அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியாக்குள்ள அப்படியே நின்றுறாங்க. எனக்கு ஒரு நண்பர் சொன்னது, நம்ம எல்லாம் வழக்கமா சொல்லுவாங்க, சொந்தக்காரன்ட்ட காசு வாங்க கூடாதுன்னு சொல்லுவோம்ல, சொந்தக்காரனா உதவியே பண்ண மாட்டான்னு சொல்லுவோம். ஒரு டைலாக் ஒண்ணு இருக்குங்க, அது நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டது, அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த பையன் எனக்கு சொன்னது வந்து சூப்பரான ஒரு வார்த்தை. சார் நான் எங்க பெரியப்பா சித்தப்பா மாமாட்ட போய் காசு வாங்குவேன், என் பிசினஸ்க்கு ஒரு 2 லட்ச ரூபா கொடு, ஒரு 10 லட்ச ரூபா கொடுன்னு வாங்குவேன், அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அப்படி வாங்கினாதான் நான் மறுபடியும் அவங்களுக்கு கொடுப்பேன். அப்ப சில இடங்கள் நம்ம கேட்டா கிடைச்சிடும், வாங்கினாதான் நம்ம சொந்தக்காரங்க பண்ணுவோம். அப்ப இந்த வார்த்தையே எங்க சொந்தத்துல இல்ல சார், சொந்த யாரும் உதவி பண்ணலங்கிற வார்த்தையே எங்கிட்ட கிடையாது, நாங்கெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிட்டு தான் வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி. இப்ப மறுபடியும் சொல்றாங்க, நீங்க எத்தனை 1000 ட்ரைனிங் குள்ள போனாலும் சரி, பிராக்டிகலா பேசலாம். ஒரு விஷயம் என்னன்னா மைண்ட் செட், நம்மளா சில கோடை வகுத்துட்டு இதுக்குள்ள உட்காந்துக்கிறது, நான் இதை தாண்டி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பெரிய வாய்ப்பை கொடுக்கறது வேஸ்ட். அப்ப பெரிய வாய்ப்புக்குள்ள வர ஆளுக்கு சிந்தனை எப்படி இருக்குன்னா பெருசாதான் இருக்கணும். பாரதியார் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்லங்க, பெரிதினும் பெரிது கேளுங்கிற வார்த்தை, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு. அதுல முக்கியமா ஒரே ஒரு அர்த்தம் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதிலேயே உச்சி மீது வானிடிந்து வீடுகின்ற போதிலும் ஒரு வார்த்தை வரும். அப்ப நான் நல்ல ஒரு பேர், அவர் பேர் கேட்டாரு, அது என்ன, பாரதியார் வந்து வானம் உச்சி மீது வானிடுந்துன்னு சொன்னார்ல, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு தெரியலைங்க. அப்ப அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா, இப்ப மரம் விழுகுதுன்னு வச்சுங்களேன், தாண்டி நீங்க போயிடலாம், அது மரம் தாண்டி அந்த பக்கம் போயிடலாம். ஒரு வீடே விழுதுன்னா கூட வீட்டை தாண்டி நீங்க வெளில போயிடலாம். ஒரு பில்டிங்கே விழுதுனா கூட பில்டிங்கை தாண்டி வெளில ஓடி வந்துடலாம். ஆனா வானம் விழுந்துச்சு வச்சுக்க எங்கேயுமே ஓட முடியாதான். எஸ்கேப்பே ஆக முடியாத ஒரு நிலைமை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். இது எல்லாமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா, மறுபடியும் நம்ம நிறைய விஷயங்களை செய்ய முடியும், ஒரு சின்ன வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ள உட்காந்துக்காதீங்க அப்படிங்கிறதுதான் இந்த இதுக்கான விளக்கம். இன்னைக்கு பார்க்க போறது ரொம்ப என்ன சொல்றதுங்க, 2 விஷயம் நம்ம பார்க்கலாம். இதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை நான் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்றேன். கெட் சீரியஸ். ஜிம் ரான் ஒருத்தர் சொல்லுவாரு, கெட் சீரியஸ். காலையில வந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு மீட்டிங்ல உட்கார்ந்துருக்கோம்னா இது விளையாட்டுத்தனம் இல்ல. காலையில 5:30 மணிக்கு 6 மணிக்கு எனக்கு போன் வருதுன்னா நீங்க இந்த மீட்டிங்க்கு பெருசா நீங்க மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். எனக்கு 4ல இருந்து 7 மணி வரைக்கும் மீட்டிங், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா இந்த மீட்டிங் வந்து சீரியஸா போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா சில இடங்கள்ல மீட்டிங் சீரியஸ் தான். நான் ஒரே ஒரு சீரியஸான சம்பவம் சொல்றேன், அது மாதிரி உங்களுக்கு யாருக்காவது நடந்திருக்கான்னு சொல்லுங்க. இப்ப ரீசெண்டா ஆனந்த் சார் தெரியும், ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக்குங்க. ஹார்ட் அட்டாக்னு எடுத்துட்டு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல போறோம், உள்ள போறோம், பெட்ல சேர்க்கிறாங்க. அடுத்த செகண்ட் இசிஜி வேரியேஷன் சொல்லி ஐசியூல கூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க இருந்து கடலூர் கூட்டிட்டு போறோம், கடலூர்ல வந்து ஆஞ்சியோ பண்றாங்க. ஸோ இந்த ஒரு 4 நாள் எனக்கு பயங்கர சீரியஸா இருந்ததுங்க. வேற என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே எனக்கு தெரியல. அந்த சிச்சுவேஷன் வந்து எனக்கு ரொம்ப சீரியஸா இருந்தது. இந்த மாதிரி சீரியஸான சிச்சுவேஷன் யாராவது அட்டன் பண்ணிருக்கீங்களா? யாருக்காவது இருந்திருக்கா? சார் ஒரு 2-3 நாள் எனக்கு வேற சிந்தனையே இல்லை சார், என்ன நடக்குமோன்னு பதறிட்டு உட்கார்ந்தேன் சார். அந்த மாதிரி சீரியஸான சிச்சுவேஷன் யாருக்கு நடந்திருக்கு? யாராவது 2 பேர் சொல்லுங்க. ஆனந்தன் சார் ப்ளீஸ். சார் 2006ல எனக்கு ஒரு வந்து 23-24 வயசு சார். எங்க அப்பாவுக்கு வந்து மண்டையில வந்து பிளாக் ஆயிடுச்சு சார். அவரு நல்லாவே இருப்பாரு, திடீர்னு வந்து அப்படியே யூரின் வந்து பாஸ் பண்ணிடுவார் சார். ஆனா அது வந்து அது நாங்க தினமும் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டின்னு வருவோம். அது இப்படியே வந்து இருக்கும்போது
திடீர்னு வந்து அவருக்கு வந்து அந்த டாக்டர் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு ஜிஹெச்ல எடுத்துமே நாங்கள் சேர்த்தோம் சார். சேர்த்து வந்து எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் வந்து எடுத்த பிறகு வந்து அவருக்கு வந்து தலையில வந்து 2 பிளாக் இருக்கு. இமிடியேட்டா ஆப்ரேஷன் பண்ணணும். இல்லன்னா வந்து இதாயிடும்ன்றத சொன்னாங்க சார். அப்போ வந்து அப்போ என்ன சொன்னாங்க அப்டின்னா, அ உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்ல அப்டின்றத சொன்னாங்க சார். அப்போ வந்து எங்க அண்ணனும் பயந்தார் சார். அ எங்க அம்மாவும் ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க சார். அ அந்த இடத்துல நான் தான் கொஞ்சம் வந்து தைரியமா இருந்து வேற வழி இல்ல பண்ணி தான் ஆகணும். நான் டாக்டர் கிட்ட பேசும்போது வேற வழி இல்ல பண்ணி தான் ஆகணும்ன்னும்போது, பண்ண வேண்டிய சிச்சுவேஷனுக்கு ஆளாயிட்டேன் சார். அ அந்த 2 நாள் வந்து என் வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு நாளா வந்து அமைஞ்சுச்சு சார். ஏன்னா, எங்க அம்மாவுக்கும் நான் வந்து தைரியம் சொல்லணும். எங்க அண்ணனுக்கும் தைரியம் சொல்லணும். எனக்கும் நானும் தைரியம் பண்ணணும். அந்த டைம்ல நான் வந்து பக்குவப்பட்ட மனிதனாவும் மாறல. எனக்கும் சின்ன வயசு தான். ஆ எல்லாத்தையும் செலவையும் பார்க்கணும். அன்னைக்கு எங்க அண்ணன் வந்து படிச்சுட்டு இருந்தார் சார். நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல வந்து செலவையும் பார்க்கணும். ஜிஹெச்னா கூட வந்து மத்ததெல்லாம் ஃப்ரீயானாலும், மத்தது மேல் செலவுக்காவது வந்து காசு வேணும். ஆ நெறைய வந்து சேலஞ்ச சந்திச்சேன் சார். அது என்னுடைய வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு தருணங்களா அமைஞ்சது சார். அது என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. ஒரு வந்து அப்பாவுக்கு வந்து மொட்டை அடிச்சாங்க. எல்லாம் வந்து நான் லைவா நான் பார்த்தேன் சார் ஆக்சுவலா. கடைசியா வந்து உயிருக்கே உத்தரவாதமே இல்லன்னு சொல்லி வந்து கையெழுத்து போடும்போது, சரி ஓகே வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாரி அ இப்போ நான் வந்து அத வந்து ஈஸியா சொல்றேன் சார். ஆனா இப்போ நான் ஓரளவு கொஞ்சம் பக்குவப்பட்டுருக்கேன். அன்னைக்கு வந்து எதுவுமே இல்லாம வேற வழியே இல்ல. பண்ணி தான் ஆகணும்ன்னும்போது, ஆண்டவன் மேல வந்து பாரத்த போட்டு பண்ணுவோம்ல, அப்படின்ற மாரி வந்து பண்ணேன் சார். ஆ மத்தியானம் வந்து காலையில வந்து கூட்டின்னு போயிட்டு வந்து 2 மணிக்கு கூட்டு வந்து வார்ட்ல வந்து போட்டாங்க சார். ஸோ ஒரு 3 டேஸ் வந்து இதே இல்ல சுயநினைவே இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அது ஒரு வேள கோமா ஸ்டேஜ்க்கும் போலாம். அப்படின்ற மாரி சொன்னாங்க சார். ஒரு 3 நாள் கழிச்சு அவரு பேசும்போது தான் பேசின பிறகு தான் உயிர் வந்ததுன்ற மாரி ஆயிடுச்சு சார். ஆக்சுவலா அது நான் பெரிய வந்து ரிஸ்க் எடுத்தேன் சார் நான் ஆக்சுவலா. அம்மாவும் வேணான்றாங்க. மாமா எல்லாருமே வந்து வேணாம், 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 வேணாம்னு சொல்றாங்க. இங்க வந்து அ ஒரு வேள பிளாக் இருந்தா இப்படியே தான் வந்து காலத்துக்கும் வந்து இருப்பாரு. நல்லா இருப்பாரு, சுயநினைவு இல்லாம போயிருவாரு. நல்லா இருப்பாரு, சுயநினைவு இல்லாம போயிருவாரு. ஆ ஒரு வேள வந்து சரியாயிட்டா சரியாயிடலாம். அப்படின்ற மாரி ஒரு 3 விதமான சொல்லும்போது, நான் தான் அத வந்து பெருசா ரிஸ்க் எடுக்கும்போது, அவரு திருப்பியும் மீண்டும் பேசுற வரைக்கும் அந்த எப்படி இருக்குன்னு உங்களால ரிலீஸ் பண்ண முடியும்னு நெனைக்கிறேன் சார் இது. ரொம்ப சேலஞ்சா இருந்துச்சு சார் எனக்கு அன்றைய காலகட்டத்துல. அனந்த் சார் சொல்லும்போது அந்த அந்த சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் வந்து அவங்க நிலைமையில இருந்து பார்த்தா தெரியும். சார் சொல்றாங்கல்ல சார் எனக்கு தான் தெரியும். அதுல 2 பாயிண்ட் எனக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சார். அப்ப எனக்கு வயசு கம்மி, எனக்கு பெருசா அனுபவம் கிடையாது. நான் தான் மத்தவங்களுக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன்ல இருந்தேன். இந்த 2ம் ரொம்ப சீரியஸான பாயிண்ட்டுங்க. இன்னொன்னு இப்ப சார் நீங்க சொன்ன அதே விஷயம் தான் எனக்கும். ஒரு கட்டத்துல நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஓகே அப்பாவுக்கு ஏதாவது ஆக போகுது, அம்மாவுக்கு ஏதாவது ஆக போகுதுன்னு ஒரு முடிவுக்கு வரோம் பாருங்க. அந்த சிச்சுவேஷன் ரொம்ப சீரியஸ். அதுலயும் இப்ப நீங்க சொன்னது இன்னொரு வழி என்னன்னா, அது ஜிஹெச்ல நின்னு பாக்குறது. ஆமா. ஜிஹெச்னு சொல்றோம். ஆனா ஜிஹெச்ல ஒண்ணொண்ணுக்கு காசு கொடுக்கணும் சம்டைம்ஸ். ஒரு இல்ல 500 சார் ரூபா, 50 ரூபா. அன்னைக்கு இல்ல அன்னைக்கு இருந்த காலகட்டத்துல வந்து உண்மையிலேயே அன்னைக்கு சூப்பரா இருந்துச்சு சார். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல சார். அன்னைக்கு நல்லா போய் இருந்ததோ? பார்க்கல ஓகே, சார். ஓகே, ஓகே. இன்னைக்கு வந்து சென்னை வந்து ராஜீவ்காந்தி மருத்துவமனை அருமையா இருந்துச்சு சார். காசு ம். வாங்குனாங்க சார். ரூ. 10, ரூ. 20, ரூ. 50 ஸ்கேன் எடுத்துலாம் காசு வாங்குனாங்க சார். ஆனா பாருங்க நைட்டு நாங்க வந்து ஒரு 2 மணிக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கிறோம் சார். காலைல 6 மணிக்கு வந்து ஆப்பரேஷன் சார். ஓ! பரவாயில்லையே. நீங்க சொல்றது ரொம்ப சீக்கிரம் நடந்தது. ரொம்ப ஃபாஸ்டா நடந்தது. ஃபாஸ்ட்டா நடந்துச்சு சார் எங்களுக்கு எல்லாமே. பட் அந்த ஒரு ஒரு தனி மகனா நின்னு அந்த டோட்டல் ஆட்களையும் சமாதானப்படுத்தி கஷ்டத்தையும் மனசுக்குள்ள வச்சுட்டு நிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதை நானும் பார்த்திருக்கேன். நீங்க சார் நீங்க சொன்ன மாதிரி இந்த தடவை நானுமே என்ன பண்ணேன்னா என் மனைவிக்கு மட்டும் தான் தெரியும். நான் வந்து சொல்றேன் இல்ல அம்மாவுக்கு அவ்வளவுதான் போல அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் அப்படி நான் ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தது இல்ல. அம்மா இறந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து மறுபடியும் காப்பாத்தி கூட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. சார் சொல்ற மாதிரி காசு இருந்து அனுபவம் இருந்து போறது வேற, இது 2 இல்லாம ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிறது வேற. அந்த வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இது நம்பர் 1. ஜோதி மேடம் அன்மியூட் பண்ணிக்கங்க மேடம். சொல்லுங்க மேடம். மேடம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கேக்குதா? கொஞ்சம் சத்தமா பேசுங்க மேடம்.
2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மாமனாருக்கு ஹார்ட் அட்டாக் ஆச்சு. ஸோ அப்போ ஃபுல்லா யாரும் வீட்ல இல்லைன்னு இல்ல சத்தமா கேட்கலங்க மேடம். எங்க மாமனாருக்கு உடம்பு சரியில்லை. கேக்குதா? இப்ப சொல்லுங்க. உடம்பு சரியில்லை, அவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. அது எங்களுக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் எல்லாம் ஸ்கேன் எடுத்து அப்புறம் ஆம்புலன்ஸ்ல வேற கூட்டு போறோம். அது வந்து எனக்கு ரொம்ப உடம்பே ரொம்ப ஒரு மாதிரி நடுங்குச்சு. நாங்க எப்பவுமே நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது ஆம்புலன்ஸ் போனா அவங்களுக்கு நல்லதா ஆகட்டும், கடவுள்கிட்ட நல்லதா வேண்டு. ஆனா இந்த தடவை நானே ஆம்புலன்ஸ்ல மாமனாரை கூட்டிட்டு போகும்போது கைக்காலாம் ரொம்ப உதறது. என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம்னு தெரியல. சவுண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும். கேக்குதா எல்லாருக்கும்? டென்ஷன் ஆயிட்டு ரொம்ப கஷ்டமா இருந்தது எனக்கு. அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணவே முடியல. என்னடா இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா எனக்கு புதுசு. ஃபாதர் இன்லாக்கு உடம்பு சரியில்லாத சிச்சுவேஷன் அப்படிதானே? அது ரொம்ப கஷ்டம். 1 வீக்கும் ரொம்ப என்ன பண்றோம் ஏது பண்றோம், எங்க மாமனுக்கு என்ன ஆயிடுமோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆப்ரேஷன் முடிஞ்சு அவங்க அந்த இடத்துல சாப்பிடாம கொள்ளாம அவங்கள பார்க்கவே முடியல. ரொம்ப எப்ப பார்த்தாலும் செக் பண்ணி அதை கண்ணுல பார்த்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக என்ன பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே மேம். இது கை தட்ட முடியாது, இருந்தாலும் நான் சொல்லிடுறேங்க. ரைட்டுங்க. இப்ப இந்த 2 சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம். ஆனந்த் சார் சொன்னதாகட்டும், ஜோதி மேடம் சொன்னதாகட்டும். இது ஒரு சாம்பிள் பார்த்துட்டோம். எல்லாருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும். இவருங்க நமக்கு நடக்கிற அத்தனை ஈவெண்ட்டுமே சீரியஸ் தான். சும்மா பிள்ளைய கொண்டு போய் ஒரு ஸ்கூல்ல சேர்த்தணும் அப்படின்னாலுமே அதுவும் சீரியஸான ஈவெண்ட் தான். நாளைக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும்னாலும் அதுவும் சீரியஸான ஈவெண்ட் தான். கல்யாணம் பண்ணி பிள்ளைக்கு ஒரு பேரம் பேத்தி பார்க்க போறீங்க அப்படின்னாலும் எல்லாமே சீரியஸான ஈவெண்ட் தான். நமக்கு நடக்க போற ஈவெண்ட்ஸ் எல்லாமே சீரியஸ் தான். எதுவுமே வந்து விளையாட்டா இருக்காது, எல்லாமே சீரியஸா இருக்கும். நீங்க யோசிக்கலாம் கல்யாணம் தான் சந்தோஷமான விஷயம் தான். இல்ல இல்ல, கல்யாணம் தான் சீரியஸான விஷயம். மகிழ்ச்சியா இருக்கிறது வேற, பட் விஷயம் சீரியஸ்ங்க. எல்லாமே சீரியஸ். ஆனா மீட்டிங் மட்டும் ஜாலியா போகாது. சீரியஸான லைஃபுக்கு சீரியஸான ஒரு மீட்டிங் வேணுங்க. காலையில 4 to 6 ஒரு மீட்டிங் வரணும்னா இங்க வந்து விளையாட்டுத்தனம், இங்க மொபைல் கால் அட்டன் பண்றது, இங்க எப்படி இப்படி பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது, இதெல்லாம் இங்க கிடையாதுங்க. இந்த 2 hours எதுக்குன்னா ட்ரில்லு தான். தட்டி தூக்கிட்டு கிளம்பணும். 2 மணி நேரம் கழிச்சு இங்க இருந்து விஷயத்தை எடுத்துட்டு போய் என்ன சம்பாதிக்கலாம், இதை வச்சு எத்தனை லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணா மீட்டிங் வில் பி சீரியஸ். இன்னைக்கு ஒரு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு உட்கார்ந்தீங்கன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் இட் சீரியஸ் அர்த்தம். யூ ஹேவ் டு பி வெரி சீரியஸ் பிகாஸ் லைஃப் வில் கிவ் யூ சீரியஸ் ஈவெண்ட்ஸ். வாழ்க்கை கொடுக்கறது பூரா சீரியஸ் ஈவெண்ட் தான். ஒண்ணு கூட ஜாலி இல்ல, எல்லாமே பயங்கர சீரியஸான ஈவெண்ட் தான். ஆனந்த் சார் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, அவங்க சொல்ல எனக்கு பின்னாடி ஓடுதுங்க. இப்ப நடந்த இன்சிடென்ட் தான் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி சார் சொன்ன மாதிரி அந்த வயசுல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு எனக்கு. இன்னொரு நபரை தூக்கிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். சொல்லணும்னாக்க கிளம்புற அவசரத்துல நான் சட்டை பனியன் கூட போட முடியலையே. வீட்டுல மத்தியானம் சாப்பிட்டுட்டு கைது கட்டிட்டு படுத்திருந்தேன். அந்த லுங்கியோட கிளம்பிட்டேன். எனக்கு அந்த சுயநனவே இல்ல, நம்ம சட்டையே போடலைங்கிற சுயநனவே இல்ல. போய் இறங்கி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனோம்னா அந்த ஹாஸ்பிட்டல் அந்த நர்ஸ் வந்து என்னோட ஸ்டூடெண்ட். அந்த பொண்ணு பார்த்து என்ன சார் இப்படி வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஏதோ ஒரு மேல போத்திக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு கொடுத்துச்சு. போத்திட்டு வந்தாங்க. அப்புறம்